உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, நீ என்ன முதல்ல எங்க பார்த்த? கோவிலுக்கு போய் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோ. நீ காட் கிட்ட கேட்டா அப்படியே கிடைக்கும். என் ஃப்ரெண்ட் நைனி காட் கிட்ட ப்ரே பண்ணா அம்மா கிடைப்பாங்கன்னு சொன்னா. நானும் கோயில்ல சாமி கிட்ட கண்ணை மூடி வேண்டிக்கிட்டேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது நீங்க எதிரில இருந்தீங்க. அப்பதான் பார்த்தேன். என்ன இது? மாரியோட சாமி விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மறுபடியும் தொடருது. தேவி வேற இந்த இன்ஸ்பெக்டரை அம்மான்னு சொல்றா. இது நமக்கு நல்லது இல்லையே. இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம லைன்ல கிராஸ் ஆனா பழைய விஷயம் எல்லாம் வெளியில வந்துருமே. அம்மா இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல? போக மாட்டேன், உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். நான் தூங்கினக்கு அப்புறமா நீங்க போயிடக்கூடாது, என் பக்கத்திலே இருங்க. சூர்யா, அம்மாவை என் பக்கத்திலே இருக்க சொல்லு. அம்மாவை எங்கேயும் போக வேணான்னு சொல்லு சூர்யா. தெய்வமா, துர்கா, தேவியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் கூட இருக்க முடியுமா? சூர்யா, துர்கா குழந்தை கூட இருக்கட்டும்பா, நீ இருக்க சொல்லு. உங்க இஷ்டத்தை. சூர்யா ஓகே சொல்லிட்டாமா. நீ தேவி பக்கத்துல இருந்து பாத்துக்க. ஓகே அம்மா. இது சாக்லேட் மாதிரி ஒரு டேப்லெட், ஸ்வீட்டா தான் இருக்கும். சரியா? ஆ ஆ, குட் கேர்ள். இந்தா. நீ எந்திரிச்சதும் அம்மா எதிர் வீட்டுல தான் இருக்கேன். நீ எப்ப வேணாலும் வந்து என்ன பார்க்கலாம். அம்மா வரேன். அம்மா, குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கா. நான் வரேன். சரிம்மா. நில்லு. ஆமா, யார் நீ? என் குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அம்மாங்கிற பேர்ல எதுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்க? நான் எந்த டிராமாவும் பண்ணல. கோயில்ல அம்மாவுக்காக வேண்டிக்க வந்த குழந்தை கோயில்ல என்ன பார்த்துட்டா போல இருக்கு. என்ன சாமி கொடுத்த அம்மாவை நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தான். அங்க இருந்த பிசி இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இல்லைன்னு சொன்னதும் என் செல்போன் நம்பர் வாங்கி என்கிட்ட போன்ல பேசி அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். அம்மா, இன்ஸ்பெக்டர் வந்தாச்சா? ஆமா, எதுக்கு நீ வந்ததும் வராததுமா துர்காவை பத்தி விசாரிக்கிற? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? இன்ஸ்பெக்டர்னு கூட பார்க்காம இன்னைக்கு ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன் பொண்ணு துர்காவை கண்டபடி திட்டினான். என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் திரும்பி வர்றதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிட. நான் வரும்போது இங்க இருந்த அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அம்மா இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல? போக மாட்டேன், உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். யார் அந்த குழந்தை? யார் அந்த சூர்யா? இன்ஸ்பெக்டர் டியூட்டியை மட்டும் பார்க்காம உன் பொண்ணு எதுக்கு அம்மா டியூட்டி எல்லாம் பாக்குறா?
பரவாயில்லடி. என்ன இருந்தாலும் அக்கா பாசம் இல்லாம போயிடுமா? கரெக்ட்டுமா. என்ன கரெக்ட்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரே வீட்ல இருக்கமேங்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை உங்ககிட்ட சொன்னேன். இதுல வேற எந்த அக்கறையும் பாசமும் கிடையாது. சரி சரி, நீ சொன்ன தகவல் எல்லாமே ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அம்மா, வா துர்கா, குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அங்க கொண்டு போய் விட்டுட்டு தான் வரேன். குழந்தை அம்மா அம்மான்னு என் மேல ரொம்ப பாசமா இருக்கா. விட்டுட்டு வரதுக்கே மனசு இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. சரி விடுமா, எதிர் வீட்ல தானே இருக்காங்க, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு. ம். என்னக்கா, அம்மா கிட்டயும் குந்தவி கிட்டயும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த, ஏதாவது பிரச்சனையா? எதிர் வீட்ல இருக்கிற குழந்தையோட அம்மா இறந்து போச்சான். அந்த குழந்தை துர்காவை அம்மா அம்மான்னு கூப்பிடுது. அது குழந்தையோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு துர்காவை கண்டபடி திட்டி வெளியில போக சொல்லிட்டாரு. இது வேறயா? அம்மா கிட்டயும் குந்தவை கிட்டயும் சொன்னா இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமாமே. இருக்கிற பிரச்சனையில இது வேறயாக்கா? இந்த துர்கா சும்மாவே இருக்க மாட்டாளா? எப்படி இருப்பா? ஹீரோயின் ஆயிட்டா பிரச்சனையை தேடி இழுத்து போட்டுட்டு தான் இருப்பான். இதெல்லாம் எதுல போய் முடிய போதோ தெரியல. சரி விடுக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தா நமக்கு என்ன? எப்பயும் போல நம்ம கண்டுக்காம விட்டுற வேண்டியதான். நீ சொல்றது சரிதான். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மாவை பார்க்கணும். ஓ, நீங்க எதிர் வீட்ல இருந்து வரீங்களா? ஆமா, இன்ஸ்பெக்டர் அம்மாவை பார்க்கணும். துர்கா, துர்கா, இங்க வந்து பாரு, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு. நீங்க உள்ள வாங்க. துர்கா, துர்காமா. யாருமா இது? எதிர் வீட்டு பாப்பாவா? என் பேரு பாப்பா இல்ல, தேவி. எஸ் தேவி. எல்கேஜி படிக்கிறேன். அப்படியா? குட் கேர்ள். தேவி, அம்மா. வா வா வா. தேவிமா, நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். கதவு சாத்தி இருந்துச்சா, நான் வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அச்சச்சோ, தங்கம் ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணீங்களா? அப்போ எப்படி உள்ள வந்த? இதோ இவங்க தான் கதவு திறந்தாங்க, அப்புறம் உள்ள வந்துட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.